பாரஸ்ட் ஃபெஸ்டிவல் 2025 நிகழ்ச்சியை காண வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் காட்டுப்பூச்சி இசைக்குழுவின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். மானத்தில் சிறந்த மனிதர்களுக்கும், வீரத்தில் சிறந்த விலங்குகளுக்கும், பாசத்தில் சிறந்த பறவைகளுக்கும் எங்கள் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சி நிரல்: குத்துவிளக்கு ஏற்றுதல், தமிழ்த்தாய் வாழ்த்து, பேச்சு போட்டி, பாட்டு போட்டி, கவிதை வாசித்தல், பல குரலில் அசத்தல், தனி நடனம், குழு நடனம், சிறப்பு நிகழ்ச்சி, நன்றியுரை, நாட்டுப்பண். இப்பொழுது தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு அனைவரும் எழுந்து நிற்போம். அடுத்து குத்துவிளக்கு ஏற்றுதல். முதலில் குத்துவிளக்கு ஏற்ற வருபவர் இவர் காட்டுக்கே ராஜா, யாருக்கும் தூக்க மாட்டார். கூஜா கர்ஜித்தால் காடே நடுங்கும், புலிகள் பதுங்கும். ஆம், நம் சித்தாலப்பாக்கம் சிங்கம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அடுத்ததாக குத்துவிளக்கு ஏற்ற வருபவர் இவர் 1000 டன் எடை, ராஜநடை, நம்பிக்கையோடும் தும்பிக்கையோடும் வாழ்பவர் எங்கள் ஆருயிர் அண்ணன் இறையனூர் யானை அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அடுத்ததாக குத்துவிளக்கு ஏற்ற வருபவர் இவர் பறவைகளின் ராஜா, உயர உயர பறப்பதில் வல்லவன், ஊருக்கு இவன் நல்லவன், பறக்கும் போதே பிடிப்பான் இரையை, பார்வையிலே படம் பிடிப்பான் தரையை. ஹாம், எங்கள் பாசமிகு பங்காளி பரங்கிமலை பருந்து அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அடுத்து பேச்சு போட்டி. முதலில் நாட்டாமை நரியார் நரியார் அவர்களே வருக. தெரியான பேச்சை தருக. அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியை காண வந்திருக்கும் சீமான்களே, சீமாட்டிகளே, எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு வடை. ஆயா சுட்ட வடைய, காக்கா சுட்ட கதை உங்க எல்லோருக்கும் தெரியும். இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, நம்ம கூட்டத்திலேயே ஒரு சிலர் ஆயா மாதிரி ஏமாளியாகவும், காக்கா மாதிரி ஆயா கிட்ட ஏமாத்துற ஒரு குரூப்பும் இருக்காங்க. அவங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் நரி மாதிரி தந்திரமா காக்கா கிட்ட ஏமாத்துற குரூப்பை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால மனுஷ பயல்ல யார் நரின்னு கண்டுபிடிச்சு உஷாரா இருந்துக்கோங்க. வரட்டா, பை. அடுத்து பாயும் புலி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு காடு. காடு என்பது இயற்கை அன்னை கொடுத்த வரம். காடு பல வகையான விலங்குகள் மற்றும் பறவைகளின் வாழ்விடமாக விளங்குகிறது. காடு மனிதனுக்கு ஆழ்ந்த அமைதியையும் அச்சத்தையும் அளிக்கிறது. காட்டில் உள்ள உயரமான மரங்கள், மலைகள் இயற்கையின் பிரம்மாண்டத்தை படம் பிடித்து காட்டுகிறது. காட்டில் உள்ள மரங்கள், மலைகள் மேகத்தினை அறுவடை செய்து மழை பொழிய வைக்கிறது. தூய்மையான நீரும் காற்றும் இனி ஒருபோதும் நாட்டில் விலை இல்லாமல் கிடைக்காது. காடு பல வகையான மரங்கள், சுவையான கனிகளை கொடுக்கிறது. பல வண்ணமயமான பூக்களையும் வண்டுகளையும் கொண்டு ஒரு அழகான சோலை வனமாக திகழ்கிறது. அந்த காட்டினை அழித்தால் நாடும் காடாக மாறிவிடும். ஆம், சுடுகாடாக மாறிடும். நன்றி, வணக்கம். அடுத்ததாக பாடல் நிகழ்ச்சி. முதலில் நம்மை பாட்டு பாடி அசத்த வருகிறார் சின்ன குயில் சித்ரா அவர்களை அன்போடு வரவேற்கிறோம்.
உற்சாகமாய் ஊரை சுற்றி காட்டுங்கள். சின்ன குயில் பாடும் பாட்டு கேக்குதா? கு, 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 கு. அடுத்ததாக நம்மை பாட்டு பாடி அசத்த வருகிறார்கள் எண்டியூர் எலிகள். அடுத்த நிகழ்ச்சி கவிதை வாசித்தல். முதலில் கவிதை வாசிக்க வருகிறாரு சவுண்டு சரோஜா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு பழங்கள். காலையில் கொய்யா சாப்பிடுங்கள் ஐயா. ஆரோக்கியத்துக்கு ஆவகேட்டா, சாதாரணமாக கிடைப்பது சப்போட்டா. அனைவருக்கும் ஆரஞ்சு, அவசியமில்லை சிரிஞ்சி. பழங்களின் ராணி பப்பாளி, தங்கம் போல் தகதகக்க தக்காளி. நோய் எதிர்ப்புக்கு ஆப்பிள், இதை சாப்பிட வேண்டும். மாலை நேர கேப்பில் இரத்தத்துக்கு மாம்பழம், பித்தத்திற்கு மாதுளம் பழம். உடம்புக்கு தேவை நல்ல ஷேப்பு, அந்த கொழுப்பை குறைப்பது நம்ம கிரேப்பு. ஐயா, நாங்க ஏழைங்க, நீங்க சாப்பிட வேண்டியது வாழைங்க. நன்றி, வணக்கம். கவிதை வாசித்த சவுண்டு சரோஜாவுக்கு நன்றி. அடுத்ததாக கவிதை வாசிக்க வருகிறார் ஆவடியாந்தையார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு இரவு. இரவு நேரம் வந்ததே, வெள்ளை நிலாவை தந்ததே. பகலை நாங்கள் பார்த்ததில்லை, இரவை என்றும் இழந்ததில்லை. திருடர்களும் நாங்களும் ஒன்றுதான், இரவில்தான் திருடர்கள் விழிப்பார்கள். மாட்டிக்கொண்டால் ஆந்தை போல் முழிப்பார்கள். இரவை படைத்த இயற்கைக்கு நன்றி, இறையை படைத்த இறைக்கு நன்றி. நன்றி, வணக்கம். அடுத்ததாக பல குரலில் பேசி அசத்த வருகிறார் மஞ்ச காட்டு மைனா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். பல குரலில் அசத்திய மஞ்ச காட்டு மைனாவுக்கு நன்றி. அடுத்ததாக நாம் ஆவலுடன் எதிர்பார்த்த நடன நிகழ்ச்சி ஆரம்பமாக இருக்கிறது. முதலில் நடன புரட்சி புயல் புளியந்தோப்பு பூனையார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அழகு மலராட அபிநயங்கள் கூட சிறம்பாலியும் புலம்புவதை கேள், என் சிறம்பாலியும் புலம்புவதை கேள். அழகு மலராட அபிநயங்கள் கூட சிலம்பாலியும் புலம்புவதை கேள், என் சிறம்பாலியும் புலம்புவதை கேள்.
நடனமாடி அசத்திய பூனையாருக்கு நன்றி. அடுத்ததாக நடனமாட வருகிறார் மச்சக்கன்னி மயில். மயிலோ மயிலோ மழையின் தோழி, மனமுழும் பூவில் நடனம் பூசி, அழகான இறகில் வானம் குடியிருப்பு, அதை காணும் கண்கள் சந்தோஷ குதிப்பு. காடுகளில் வாழும் அழகிய தேவதை, மழைக்கால நிழலாகும் சீரழகு கதவை, மயிலின் நடனம் கவிதையை கொதித்து வருவது. பூவில் நடனம் பூசி, அழகான இறகில் வானம் குடியிருப்பு, அதை காணும் கண்கள் சந்தோஷ குதிப்பு. மயிலாட்டத்துக்கு நன்றி. அடுத்ததாக குழு நடனமாட வருகிறார்கள் வண்ணாரப்பேட்டை வாத்துக்கள். வண்ணாரப்பேட்டை வாத்துக்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். அடுத்ததாக குழு நடனமாட குற்றாலத்திலிருந்து குப்பன்கள் வருகிறார்கள். திருப்பதி எழுமல வெங்கடேசா, பையன் காதலுக்கு பச்சை கொடி காட்டுலேசா, திருப்பதி எழுமல வெங்கடேசா, பையன் காதலுக்கு பச்சை கொடி காட்டுலேசா, மலையேறி வாரம் தலைமுடிய சாரம், கெட்டி மேல கொட்டிடுச்சுன்னா எதுக்கு திருப்பதி எழுமல வெங்கடேசா, பசங்க சொல்லுறது உண்மையில் சீனிவாசா, மணக்கார பொண்ணையா. குத்தாட்டம் போட்ட குப்பன்களுக்கு நன்றி. அடுத்து நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்த சிறப்பு நிகழ்ச்சி இதோ. எங்கள் காத்தில் எல்லா நாளும் ஆனந்தம், ஆஹா, எங்கள் இரவுக்கு என்றும் வெளிச்சம் நிலவுதான், ஆஹா, குயில் பாட்டு போல் கிளி பேச்சு போல் ஆனந்த சோலைவனம், இது அன்பின் ஆலயம். எங்கள் காட்டுக்குள்ளே சாலைகள் கிடையாது, சோலைகள் பல உண்டு, எங்கள் உணவுக்கு பஞ்சமில்லை, நாங்கள் உண்பது நஞ்சும் இல்லை. எங்கள் காட்டில் எல்லா நாளும் ஆனந்தம், ஆஹா, எங்கள் இரவுக்கு என்றும் வெளிச்சம் நிலவுதான், ஆஹா, குடிசை அமைத்தது கிடையாது, நாங்கள் சமைத்ததும் கிடையாது, நல்ல மனதை கண்ட நாங்கள் கள்ள பணத்தை கண்டதில்லை. எங்கள் காட்டில் எல்லா நாளும் ஆனந்தம், ஆஹா, ஆஹா, எங்கள் இரவுக்கு என்றும் வெளிச்சம் நிலவுதான், ஆஹா.
மாசும் கிடையாது, காற்றில் மாசும் கிடையாது. இயற்கை அன்னை தந்த வளம் எங்கள் காட்டின் 7 சுரம். எங்கள் காட்டில் எல்லா நாளும் ஆனந்தம். சோலைகள் காட்டில் எல்லா நாளும் ஆனந்தம். ஆஹா, எங்கள் இரவுக்கு என்றும் வெளிச்சம் நிலவுதான். ஆக நன்றி உரை வழங்க வருகிறார் சித்தாலப்பாக்கம் சிங்கம் அவர்கள். நிகழ்ச்சியை காண வருகை தந்து விழாவினை சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. குறிப்பாக இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று நம்மை வியப்பில் ஆழ்த்திய விலங்குகளுக்கும் பரவசப்படுத்திய பறவைகளுக்கும் நன்றி. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று.